வெள்ளிங்கிரி வனப்பகுதிக்குள் அத்துமீறி செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை வனத்துறை எச்சரித்துள்ளது. வனத்தையும் வனம் சார்ந்த உயிரினங்களையும் பாதுகாக்க 1882ஆம் ஆண்டு வனச்சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி வனப்பகுதிகளுக்கு செல்லுவோர் வனத்துறையினரிடம் முறையான அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் காலப்போக்கில் வனப்பகுதியில் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களால் பொதுமக்கள் எவ்வித அனுமதியுமின்றி வனப்பகுதிக்குள் செல்லும் நிலை உருவானது. இந்நிலையில் கோவை அடுத்துள்ள வெள்ளிங்கிரி மலையில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளதாக கருதப்படும் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க செல்லும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்திற்கு செல்லும் பக்தர்களால் குப்பைகள் பெருகுவதோடு வன விலங்குகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனச்சரகர் பார்த்திபன் தெரிவித்தார். கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் வனத்துறையில் முறையான அனுமதி பெற்ற பின்பு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலை உச்சிக்கு போற வழியில யானை மற்றும் மிருகங்களோட ஆபத்து இருக்கிறதுனால வனத்துறையின் அறிவுரைப்படி அங்க தங்குறதுக்கு யாரும் அனுமதி கிடையாது. காலையில் போயிட்டு ஈவினிங் சாயங்காலம் கோயிலுக்கு இருந்து திரும்பி வர்ற மாதிரி அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. மற்றபடி வன உயிரினங்களுக்கு இடைஞ்சலான பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பொருட்களை அங்கே கொண்டு போகிறது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. வனத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு பல ஆண்டுகளாக பக்தர்கள் சென்று வருவதாகவும் வனத்துறையினர் எவ்வித காரணமும் இன்றி தடை விதித்துள்ளதாகவும் உள்நோக்கத்தோடு வனத்துறையினர் செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மலைக்கு மேலே போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமா கீழே இறங்கி வருவாங்க. இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இது வரைக்கும் அங்கே எதுவும் நடந்ததில்லை. ஆனால் இப்போ என்னவோ காரணத்தினால அங்கே போகக்கூடாது, அங்கே போனால் மாசுபடுது, இந்த வனவிலங்குகளுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இது வரைக்கும் நடந்ததில்லை. வேணும்னே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட வேற ஏதோ காரணத்துக்காக அவங்க நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இதனிடையே அடுத்த தலைமுறைக்கு மழையை அளிக்க உள்ள வனத்தை பாதுகாக்க மக்கள் முன்வருவதில்லை என்றும் குறிப்பிட்ட பண்டிகைகள் தவிர மற்ற நாட்களில் மக்கள் அத்துமீறி வனப்பகுதிக்குள் செல்வது குற்றம் என்று இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குறிப்பிட்ட பண்டிகை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் அனுமதி இல்லாமல் காடுகளுக்குள் செல்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது வனத்துறைக்காக செய்யாமல் அங்குள்ள விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த செல்வம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாமே உணர்ந்து இந்த செயல்பாடுகளை நாம் தவிர்த்தோமானால் காலங்காலமாக இந்த காடு வாழும். இயற்கை அளித்த வனக்கொடையை இன்றைய மனிதர்கள் பாதுகாத்தால்தான் நாளைய சந்ததியினர் வாழ்வதற்கான தன்மை இப்பூமியில் ஏற்படும் என்பதை யாரும் மறுக்க இயலாது.